காலையிலே ரெடியாகி குலதெய்வம் கோவிலுக்கு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். எது இருக்கோ இல்லையோ நமக்கு சோறு தான் முக்கியம். முதல்ல சாப்பிடாம கிளம்பிட்டோம். ரொம்ப பசி எடுத்துச்சு. அதனால் கூழும் மாங்காயும் சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஒரு 8:30 போல் கோவிலெல்லாம் ரீச் பண்ணிட்டோம். அவ்வளோ டைம் கூட்டம் இருக்காது. அதனால் கூட்டம் இல்லாத போய் பாப்பா வந்து சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு போயிடலான்னு கும்பிட்டு போயிட்டோம். அதோடு சரி, அதுக்கப்புறம் போய் நிழலில் உட்காந்தவன் தான் எந்திரிக்கவே இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு வெளியே பாப்பாவை தூக்கிட்டு போகவே முடியல. சாமிக்கு வந்து பால் குடம் எடுக்கிறாங்க. அதனால் எல்லாம் பால் குடம் எடுத்துகிட்டு எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. எங்களோட குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வேறு யாரும் இல்லை, பஞ்சபாண்டவர்களோட தாய் குந்தி தேவி தான். அவங்க தான் எங்களோட குலதெய்வம். நான் சின்ன வயசுலலாம் நினச்சது உண்டு, அந்த குலதெய்வம் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் தெரியும் இது நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குன்னு. இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாரோட குலதெய்வம் குந்தி தேவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு குலதெய்வமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பால் குடம்லாம் எடுத்து முடிச்ச அப்புறம் சாமி வந்து தாலாட்டு பாடிட்டு கோவிலை சுற்றிட்டு வருவாங்க. சாமிக்கு வெட்டுற ஆடை ஏலம் எடுக்கிறது தான் இப்படி கூட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிக்கவே 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாடா பாய் பாய். இன்னொரு vlogல பார்க்கலாம்.